உங்களுக்கே தெரியுதுல்ல, நாங்கள் கடினமாக உழைச்சிருக்கோம். அதுக்கான ஊதியம், அதுக்கான ஒரு ரிசல்ட்டாக நாங்கள் இதை பார்க்கல. முழுக்க முழுக்க இது வந்து ஒரு பணநாயகத்திற்கான வெற்றியாக தான் பார்க்குறோம். ஜனநாயகம் மரணம் அடைஞ்சிருக்கு இந்த நேரத்தில். அதே சமயம் இது மக்களுடைய தோல்வி தான். மக்களில் தான் நாங்களும் வரோம், அது ஒத்துக்கிறோம். மக்களுடைய தோல்வி தான் இது. நிறைய விஷயங்கள் வந்து பணம் மட்டுமே கிடையாது, நிறைய அவதூறுகள் கையாண்டாங்க நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக. பணப்பட்டுவாடா நடந்தது. ஒரு தலைக்கு 2000லேருந்து 4000 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தோம், 500லேருந்து 1000 வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்தும் விநியோகிக்கப்பட்டது. அதுபோல் பரிசு பொருட்கள் கொடுத்தாங்க, சேலை வேட்டி சட்டை அது இதுன்ட்டு. அதுவும் இல்லாமல் முக்கியமாக ரொம்ப கேவலமாக தலைகுனிய வேண்டிய விஷயமா நம்ம இங்கே பார்க்கணுன்னா, கஞ்சா விநியோகம் பண்ணாங்க. இளைஞர்களுக்கு காணை பகுதியில் கஞ்சா விநியோகம் பண்ணி அவங்கள வந்து அந்த மது போதைக்கு அடிமையாக்கிறதுக்கு, இந்த கஞ்சா போதைக்கு அடிமையாக்கி அவங்கள அதுபடி வாக்குகளை சேகரித்தாங்க. அதான் சுருக்கமாக சொல்லப்போனால் மத போதை, சாதி போதை, இதன் அடிப்படையில் விழுந்த வாக்குகள் தான் இதெல்லாம். மக்களை வந்து இன்னும் கொஞ்சம் அரசியல் படுத்தணுன்ற மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். இது வந்து 30% வந்து எப்படி மக்கள் இருக்கிறாங்கன்னா, நம்ம யாருக்கு வாக்கு செலுத்தணும், வேட்பாளர் பேர் என்ன, அவர் என்ன படிச்சிருக்காரு, அவர் என்ன செய்ய போகிறாரு, அவர் எந்த கட்சியை சார்ந்தவருன்றது கூட தெரியல. காசு 2000 கொடுத்து இந்த சின்னத்துக்கு ஓட்டு போட சொன்னாங்கன்றது மனசில் வச்சுக்கிட்டு மட்டுமே அவங்க வந்து வாக்ககத்துக்கு சென்று அந்த வாக்கு பதிவு பண்ணிட்டு வந்தாங்க. இதை நேரடியாக நாங்களுமே கேட்டோம், யாருக்கு வாக்கு போட்டிங்க தெரியல, எதுக்கு தெரியல, எந்த கட்சிக்கு தெரியல, இவ்வளோ பணம் கொடுத்து இந்த சின்னத்துக்கு போட சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு வெற்றியா? இதெல்லாம் ஒரு வெற்றியே கிடையாது. முதல்ல இதெல்லாம் ஒரு பெருமையாகவே பேசிக்க கூடாது. நாங்கள் வெற்றி பெற்றுடும், ஒரு ஜனநாயக நாட்டில் நீங்கள் பேசிக்காதீங்க. ஏதாவது ஒரு மன்னராட்சி மன்னராட்சி நாட்டில் கூட எப்படி இருக்கும்னா, இந்த அளவுக்கு கேவலமாக வந்து தேர்தல் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். வெளிப்படையாகவே தெரியுது உங்களுக்கு, வாக்குக்கு பணம் கொடுக்குறாங்க, பட்டுவடா பண்ணுறாங்க, பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்க, எல்லாமே வெளிப்படையாகவே தெரியுது. அப்புறம் ஏன் தடுக்க முடியல? யாரால் தடுக்க முடியல? எதுக்காக உங்களால் தடுக்க முடியலன்னு நான் கேட்குறேன். அப்போது இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இதெல்லாம் எதிர்த்து நாங்கள் போட்டிட்டு வெல்றதுன்றதே அதாவது இத்தனை சதவீதம் வாக்குகள், இத்தனை ஆயிரம் ஓட்டுகள் வாங்குறதுன்றதே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். இதில் எங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, இந்த மக்கள் என்னைக்கு மாற போகிறாங்க, எப்போ புரிஞ்சுக்க போகிறாங்கன்ற ஒரு ஏக்கம் தான். அதை கூடிய சீக்கிரம் நாங்கள் மக்களை அரசியல் படுத்துவோம், நல்வழிப்படுத்துவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நாம் தமிழர் கட்சி இதுக்கு அடுத்த செயல்பாடுகள் எல்லாமே அதை நோக்கி தான் இருக்கும். இந்த முறை விவசாய சின்னம் இருந்தது, உங்கள் 4வது இடத்துல விவசாய சின்னம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் இது உங்களுக்கு வாக்கு வங்கி குறைஞ்சிருக்காங்க? இல்லை அப்படி ஒரு சில பேர் என்னோட காதுபடவே வந்து சொன்னாங்க, நான் உங்களுக்கு தான் போட்டேன் விவசாய சின்னத்தில்ன்ட்டு. அது மாற கொஞ்ச நாள் ஆகும் இல்லையா? ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக அதில் பழகிட்டோம். இப்போ எங்களுக்கே தடுமாற்றம் வருது. வாக்கு சேகரிக்க போடும்போது உங்களுடைய சின்னம்னு விவசாயின்னு வாயில் வந்துடுது. அதுபோல் இன்னமும் கொஞ்சம் அந்த கிராம பகுதிகளில் அந்தளவுக்கு வந்து சோஷியல் மீடியா பக்கம்லாம் போகாதவங்களுக்கு இது விவசாயி சின்னன்ற மாரி தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் கொஞ்சம் வாக்குகள் போயிருக்கலாம், சில நூற்றுக்கணக்கான வாக்குகள், தெரியல எவ்வளோ பதிவாச்சுன்னு தெரியல. ஆனால் அதனால் ஒன்றும் இது பின்னடைவுன்னு நாங்கள் சொல்லலை. இந்த அரசியல்வாதிகளால் தான் இப்படி ஒரு கேவலமான ஒரு தேர்தல் மூலயமா தான் இதெல்லாம் நடக்குது. நிச்சயமானவர்கிட்ட சொன்னீங்களா ஒரு வாக்கு பெற்றுருக்குன்னா, அண்ணன் எப்பயும் சொல்கிறது போல தான், இது வந்து ஒரு புரட்சியை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு மறு சுதந்திர போர்னு சொல்லுவாங்க. எல்லா தேர்தலையும் நாங்கள் தேர்தலாக பார்க்குறது இல்லை, ஒரு போராக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த போரில் நேரடியாக நீங்கள் வந்து இத்தனை ஆண்டுக்குள்ளே வெற்றி பெற்றாகணும், இந்த தடவை வெற்றி ஆகும் அப்படிலாம் இல்லை. எங்களுடைய கடமையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது என்னைக்கு பலன் கிடைக்குமோ உறுதியாக கிடைக்கும், மிக விரைவில் கிடைக்கும். கொஞ்சம் எங்களுக்கு என்ன வந்து புரிஞ்சிருக்குன்னா, கொஞ்சம் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி மாற்றணும்னு தோணுது. அது வந்து கூடிய சீக்கிரம் அண்ணனே வந்து செயல் மூலியமாகவும் சரி, மற்ற விஷயங்கள் நீங்களே பார்ப்பீங்க, கொஞ்சம் மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வயசுல 2 தேர்தல் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க, 2மே தோல்வி அடைஞ்சிருக்கீங்க. அதை பற்றி நீங்கள் ஏதாவது
இது தோல்வி கிடையாது. இந்த மாதிரி வாய்ப்பு முதல்ல யாருக்குமே கிடைக்காது. இவ்வளோ குறுகிய காலகட்டத்தில் 2 தேர்தல் சந்திச்சிருக்கோன்னா அப்போ எனக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு. இது மூலயமா நிறைய விஷயங்கள் இப்போது அரசியல்வாதிகளாக இத்தனை ஆண்டு காலமாக நான் பயணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு கூட கிடைக்காத அளவுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஒரு அனுபவத்தை எனக்கு அண்ணன் கொடுத்துருக்காரு. அதனால் இது எனக்கு தோல்வின்னு நான் நினைக்கல. நான் தான் சொன்னேனே, ஒரு போர்லேயும் ஒரு புரட்சியிலையும் நீங்கள் எப்படிங்க வெற்றி தோல்வியை முடிவு பண்ணுவீங்க? அது கொஞ்சம் கொஞ்சமாக தானே மக்களை மாற்ற முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக தான். இதுவே வந்து ஒரு சினிமாவில் ஒரு நல்லது பண்ணுறாங்க, லஞ்சம் ஊழலெல்லாம் நாங்கள் ஒழிக்கணும்னு நினைக்கிறோம், ஒரு ஒரு அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறோன்னு யாராவது வந்தாங்கன்னா கைத்தட்டி விசில் அடிக்கிறீங்க. ஆனால் அதையே வந்து ஒரு ரியாலிட்டியில் பண்ணாங்கன்னா வந்து புறக்கணிக்கிறாங்க மக்கள். அது வந்து கூடிய சீக்கிரம் வந்து எல்லா மக்களும் புரிஞ்சுப்பாங்க. அதுதானே வேலை. அது புரட்சியாளனுக்கு அதுதான் வேலை. நம்ம கடமையை நம்ம செஞ்சுட்டே போவோம். இப்போ இந்த வாக்குகள் கூட வந்து குறுகிய நாளில் இப்போ தான் வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. 8000 சில்லற ஓட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ 2000 சில்லற ஓட்டு அதிகமாக தானே நாங்கள் வாங்கியிருக்கோம். அப்போ இந்த குறுகிய காலத்தில் 2000 சில்லற மக்கள் மாறுறாங்க. அது எந்த மாதிரி நேரத்தில் மாறுறாங்கன்றதையும் நீங்கள் பார்க்கணும். இப்படி ஒரு பணம் ஒரு பக்கம், பரிசு பொருட்கள் ஒரு பக்கம், மது ஒரு பக்கம், சாதிய பின்னணி ஒரு பக்கம், இதுக்கு மத்தியில் 2000 சில்லற மக்கள் மாறி ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அதுவே வந்து பெரிய விஷயம் தானே. அதுவே நமக்கான வெற்றி தானே. அதனால் எந்த ஒரு இடத்துலையும் நாங்கள் வந்து சோர்வடைகிறதோ தோற்று போயிட்டோமோ அப்படிலாம் இல்லை. அந்த மாதிரி வெட்கப்பட வேண்டியது, கூனி குறுக வேண்டியது வெற்றி பெற்றவர்கள் தான். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வெற்றியாக இருக்கலாம். எங்களுக்கு வந்து அதை நாங்கள் வந்து ஒரு 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 தகாத விஷயம், ஒரு அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது வந்து அப்படி பார்க்குறோம். அது வந்து ஒரு தகுதியற்ற விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம். காசு கொடுத்து நீ வாங்கிட்டு அதெல்லாம் ஒரு வெற்றியா? அதுதான். அதுதான் முக்கியமாக நான் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். பொறுப்பாளர்கள், கட்சியை சார்ந்த உறவுகள் வந்து அவங்க வந்து உணர்வுபூர்வமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை செஞ்சாங்க. அது ஒரு பக்கம். அவங்களுக்கு வந்து ஒரு நன்றிகள் சொன்னாலுமே இந்த மக்கள் வந்து நீங்களே சிந்திச்சு பாருங்கள். ஒரு இடைத்தேர்தல்னால் எப்பயுமே ஆளுங்கட்சி தானே வெளில போகுது. நம்ம எதுக்கு இவங்களுக்கு ஓட்டு போடணும்? இவங்களுக்கு வந்து நம்ம ஓட்டு போடுறதால இவங்க வென்றுட போகிறாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பரவுச்சு. அப்புறம் 100 நாள் காசு கிடைக்காது, 1000 ரூபாய் மாதம் கிடைக்காது, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டிங்கன்னா சலுகைகள்லாம் வந்து உங்களுக்கு பின்வாங்கப்படும் என்ற மாதிரிலாம் வந்து மக்களுக்கு வந்து தப்பான முறையில் பரப்புரை பண்ணாங்க. அப்போது இது எல்லாத்தையும் தாண்டி தன்மானத்தோட தமிழர்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நம்பிக்கையோடு ஓட்டு போட்டிருக்காங்க. யார் எப்படி போனால் என்ன, நான் சரியாக இருப்பேன். அந்த மாற்றத்தை உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. எல்லாரும் குறை சொல்லலாம். ஆனால் அந்த குறையை நீ ஃபஸ்ட்டு சரி பண்ணிக்கோ, ஒன்றுலேருந்து மாற்றத்தை ஆரம்பிக்கணுன்ற மாதிரி அவங்கள்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த 2500 பேரும் அவங்கள்லேருந்து அந்த மாற்றத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் அந்த ஓட்டு. அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். என் மேலே நம்பிக்கை வச்சு, நாம் தமிழர் கட்சி மேலே நம்பிக்கை வைத்து வாக்கு செலுத்திய அனைத்து வாக்காளர்களுக்கும், விக்கிரவாண்டி தொகுதியை சார்ந்த அனைத்து வாக்காளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி.